இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். தாரு பணித்தளத்தில் பல்வேறு இன மக்கள் மத்தியில் நாம் ஊழியர் செய்து வருகிறோம். உங்கள் முன்பாக நிற்கிற இந்த பிள்ளைகள் 9 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களில் 4 இனக்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதாவது சந்தாலி, முண்டாரி, உராவ், கொரட்டா இப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இவருடைய உணவு பழக்கம் வேறு வேறு, இவருடைய மொழிகள் வேறு வேறு, இவருடைய கலாச்சாரத்தின் தன்மைகள் வேறு வேறு. ஒருவேளை நாம் அநேகர் கேள்விப்பட்டிருப்போம், நார்த்துன்னு சொன்னாலே ஹிந்தி தான் பேசுவாங்கன்னு. அப்படி அல்ல. ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு இனக்கூட்டமும் ஒவ்வொரு மொழி. இவர்களுக்கு ஹிந்தி கூட 2வது மொழி தான். இந்த தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த அருமையான நாளிலும் கூட கடவுள் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற அவருடைய திருவார்த்தை பரிசுத்த உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் திருமொழிகள் 29ஆம் திருமொழியின் கடைசி பகுதி. உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை தேவன் அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வரும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுக்கிற காரியம், உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை திருமறை அநேக முறை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை இழக்க வேண்டும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை நாம் பெற முடியும். அப்படி இழக்காத வாழ்வில் பெறுதல் இருக்காது. இழக்காத வாழ்வில் பெறுதல் இருக்காது. அடிதாங்கும் ஒளிகள்தான் இன்றைக்கு மலைகள்தான் சிலையாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் கரங்களில் செய்கின்ற வேலைகளில் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளாகிய கர்த்தருடைய தேசம், அவர்களுடைய கட்டளை, அவர் கொடுத்திருக்கிற கோத்திரங்களில் ஒன்றான லேவிக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம் கவனமாக செலுத்த வேண்டும். இன்றைக்கு கடவுளுக்குரியதை கொடுக்காமல் அநேகர் மறுக்கிறதுனால்தான், மனிதரை பார்த்து மனிதருக்காக இது செய்கிறோம், பெருமைக்காக செய்கிறோம் என்று நினைப்பதினால்தான் தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பதில்லை. மனிதரை பார்க்காத, நீ கடவுளுக்காக கொடுக்கும் பொழுது மனிதனை பார்க்காத, இது நான் கடவுளுக்காக கொடுக்கிறது, கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அப்படி எண்ணி கொடுக்கும் பொழுதுதான், அதுதான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், வலதுகை கொடுக்கிறது இடதுகை அறியக்கூடாது என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கின்ற அந்த காணிக்கைகளை கவனமாக நாம் முழு உதாரத்துவத்தோடு, பொருத்தனையோடு, இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒருவருக்கும் அறியாதபடி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி கொடுக்கின்ற நாட்களில்தான் கடவுள் நம்மையும் நம்முடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுபோல் அப்போலோ பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். நடுவது அவனுடைய வேலை, அந்த ஊழியக்காரன் நீர் பாய்ச்சுவது அவனுடைய வேலை, ஆனால் விளையச் செய்கிறவர் தேவர். இன்றைக்கு நம்முடைய கை செய்யும் வேலைகளில், நம்முடைய தொழில்களில், நம்முடைய படிப்பில், கல்வியில், முன்னேற்றத்தில் நாம் கடவுளுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த வேலைகளெல்லாம், நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க, என்னுடைய சொந்த அனுபவத்தில் அநேக நேரங்களில் இந்த கரங்களினால் கூப்பி ஜெபிக்கப்படுகிற ஜெபமும், என்னுடைய முழங்காடுகளினால் நின்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும். இன்றைக்கி யாருக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, ஜெப வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி அதை இயேசுவானவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்றைக்கி நம்முடைய கையினால்
அந்த கதவுகளை தட்டும்போது, பரலோக கதவுகளை தட்டும்போது, பரலோக வாசலை தட்டும்போது ஆண்டவர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைய, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நாளை அவர் நம்முடைய வேலைகள், நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். இறைமகனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் பெரிதாக ஆண்டவரை எண்ணாதபடி, எங்களை நாங்களே பெருமைப்படுத்தி கொள்ளாதபடி நீர் கொடுத்த கட்டளைகளில் கவனமாக இருக்கும் பொழுது, எங்களுக்கு கொடுத்த அந்த லேவியின் கோத்திரங்களுக்கு நாங்கள் உதவும் பொழுது, கர்த்தருடைய திருப்பணிகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை அறியாதபடி, ஆண்டவரை ஒருவருக்கும் பெருமைப்படாத, ஒருவருக்கும் எங்களுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்று தராதபடி, ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதாரத்துவமாக எங்களுடைய பொருள்களை கொடுக்க ஆவியானவர் கிருபை பாராட்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கரங்களின் கிரியைகள் எல்லாவற்றையும், செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்க வேண்டுமாய் இறைமகனும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்புங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.